3 பிஹெச்கே பார்த்தீங்கன்னா, அதில வந்து ஒரு ஹெச்ஆரா வருவேன். ஸோ சித்தார்த் சார் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி நான் சொல்லிக் கொடுக்குறது, அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறது, அவங்களோட ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சோன்னே அவங்களோட இது பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு ரோலும் ஒவ்வொரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் ரோல்ஸ் தான் அது. ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அங்கம்மாள் பொறுத்த வரைக்கும் லைவ் சவுண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கும்போது, நம்ம ரிஹர்சலே அதோடைய ரொம்ப பெருசாக இருக்கும். அது முதல் நாள் நடக்கக்கூடிய ஹோம்ஒர்க்குங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு அந்த அந்த ரிஹர்சலோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு? எப்படி கேட்டாங்க உங்கள்ட்ட? ரிஹர்சல் வந்து முன்னாலே எங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் இது கொடுத்துருவாங்க. ஸ்கிரிப்ட் இது கொடுத்து அந்த டீமாக நாங்கள் வந்துட்டு லீட் ரோல் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பேசி ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணுவோம். அவங்க அந்த ஷார்ட்டில் வந்துட்டு போய் டைம் இந்த வேஸ்ட் பண்ணுறதுல கிடையாது. அங்கே உட்காந்துட்டு அதை எப்படி நம்ம த ஹோல் திங் அவங்க நரேட் பண்ணி அந்த சீனை நரேட் பண்ணி நாங்கள் ஒரு தடவை வந்துட்டு ரிஹர்சல் பண்ணுவோம் 2-3 டைம்ஸ் பண்ணி அது வந்து ஓகேவா ஆன அப்புறம் தான் நெக்ஸ்ட் டே வந்து அது லைவ்க்கே அது ஏன்னா பிகாஸ் லைவ் ரெக்கார்டிங். ஸோ அது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க வந்து அந்த இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ் சவுண்டெல்லாம் தாண்டி ஒரு ரீடேக் எடுக்க முடியாது. இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஆமாங்க.